குருகுலம் கல்வி நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்ற மாணவ மாணவிகள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்கள். இன்று தேர்ச்சி 7 தொடர்ச்சியையும் அதன் மட்டுமின்றி கடந்த கால வினாக்கள் சிலவற்றையும் மேலும் மாதிரி வினாக்கள், இந்த வினாக்களுக்கு விடை எழுதுக போது கவனிக்க வேண்டிய நுட்பங்கள் தொடர்பாகவும் ஆராயப்படும். இது ஒரு துரிதமான மீட்டலாகவும் இருக்கும். மாணவர்களே, இங்கு தேர்ச்சி 7வது தேர்ச்சியில் தேர்ச்சி மட்டும் 7.6 நோக்குவோமாயின், இலங்கை மத்திய வங்கி, இலங்கை மத்திய வங்கியின் தொழிற்பாடுகள், பணக்கொள்கை, பணக்கொள்கை கருவிகள், அண்மைக்கால நிதி கொள்கை, இந்தளவு விடயங்களும் இந்த 7.6 என்ற தேர்ச்சி மட்டத்தில் நீங்கள் கற்க வேண்டியதாக காணப்படும். மத்திய வங்கி எங்களுக்கு தெரியும், எந்த ஒரு நாட்டிலையும் மைய வங்கி, மத்திய வங்கி என்ற ஒன்று இருக்கும். அந்த மத்திய வங்கியானது மிக பெரும் பொறுப்பை வகிப்பதாக காணப்படும். வரவிலக்கணத்தில் அது உள்ளடக்கப்பட்டிருக்கு, நீங்கள் கவனித்து பாருங்கள். இலங்கை பொருளாதாரத்தில் பணக்கொள்கையை நடைமுறைப்படுத்தல், இலங்கை மத்திய வங்கியை பற்றி தானே படிக்க வரும். நிதி நடவடிக்கைகளுக்கான ஆலோசனை வழங்கல், பொருளாதார உறுதிப்பாடு, விலை உறுதிப்பாடு, நிதி முறைமை என்பவற்றின் உறுதிப்பாட்டை பேணுதல் என்பவற்றுக்காக நிறுவப்பட்ட ஒரு சுயாதீன நிறுவனமே மத்திய வங்கியாகும். இந்த மத்திய வங்கியை ஒரு சின்ன லோகோவில் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்கோ. மத்திய வங்கியினுடைய ஆண்டறிக்கை விடுகின்ற பொழுது அவர்கள் ஒரு நிகழ்ச்சி ஒன்று வைப்பார்கள். அந்த ஆண்டறிக்கை சம்பந்தமான ஒரு விளக்க உரையை அறிப்பார்கள். பொருளாதார விடயங்கள் அவற்றை நீங்கள் அவருடைய தளங்களில் கூட பார்த்து கொள்ளலாம். பரீட்சையில் உங்களுக்கு தகவல்கள், தரவுகளை பெற்றுக்கொள்ள மிகவும் உதவியாக காணப்படும். மத்திய வங்கியின் நிகழ்கால நோக்கங்கள் 2 ஆகும். ஒன்று பொருளாதார உறுதிப்பாட்டையும் பேணல், விலை உறுதிப்பாட்டையும் பேணல், நிதி முறைமையின் உறுதிப்பாட்டை பேணல். கவனித்து கொள்ளுங்கோ, நிகழ்கால நோக்கங்கள் கவனிக்கப்படணும். நிகழ்கால நோக்கங்கள். அடுத்த விடயம், இவ்விரு நோக்கங்களுக்கு ஆக உற்பத்தி வளங்கள் அபிவிருத்தியையும் ஊக்குவிப்பையும் ஏற்படுத்தும் நோக்கில் செய்யப்பட்டமையால் விரிவாக மத்திய வங்கியுடைய நோக்கத்தை நீங்கள் விரிவாக நோக்குவீர்களாயின் மத்திய வங்கியின் நோக்கம் நாட்டின் பொருளாதார அபிவிருத்தியே ஆகும். பொருளாதார மற்றும் விலை உறுதிப்பாடு, குறைந்த மட்ட பணவீக்கத்தை பேணுதல், குறைந்த பணவீக்கத்தை அடைந்து கொள்ளும் வகையில் பணக்கொள்கையை தயாரிப்பது, விலை உறுதிப்பாடு, பொருளாதார உறுதிப்பாடு என்பன முக்கியம் பெறுவதற்கான காரணங்கள். இது மிக முக்கியமானவர்களே. விலை உறுதிப்பாடு, பொருளாதார உறுதிப்பாடு இருந்தால்தான் உங்களுக்கு பொருளாதாரத்துக்கும் நாட்டுக்கும் பல்வேறு நன்மைகள் கிடைக்கும். பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவித்தல், பொருளாதார வினைத்திறனில் உள்ள வகையில் வளங்களை பங்கீடு செய்தல், உற்பத்தியாளரதும் நுகர்வோரினதும் முதலீட்டாளரினதும் ஆபத்துக்களை குறைத்தல். உறுதி இல்லாட்டி எப்படி இருக்கும்? பொருளாதார திட்டத்தை தயாரித்தல். தளம்பிக் கொண்டிருக்கும் போது ஒரு நல்ல ஒரு திட்டத்தை தயாரிக்க முடியுமா? தயாரிக்க முடியாது. ஆகவே விலை உறுதிப்பாடு, பொருளாதார உறுதிப்பாடு என்பன முக்கியத்துவம் பெறுகின்றன. நிதி முறைமையின் உறுதிப்பாடு, நிதி முறைமையின் உறுதிப்பாடு மத்திய வங்கியின் 2 பிரதான நோக்கங்கள் சொன்னால் இதில் 2வது நோக்கத்தை இதில் சொல்லி கொண்டிருக்கிறேன். பொருளாதார, நிதி, அரசியல் மற்றும் ஏனைய எந்த துறைகளிலும் தோன்றும் ஸ்வத்த பிணையால் உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்கோ. உள்ளக வெளியக அழுத்தங்களினால் தளர்வடையாதிருத்தல் நிதி முறைமையின் உறுதிப்பாடாகும். இது மிக முக்கியமான விடயம். மத்திய வங்கியின் அன்றாட நடவடிக்கைகள் என்னென்று எங்களுக்கு தெரியும். அந்த நடவடிக்கைகள் பொதுமக்களுக்காகவும் வங்கி நிதி நிறுவனங்களுக்காகவும் வங்கிகளுக்காகவும் செய்கின்ற அந்த செயற்பாடுகள், இதை மத்திய வங்கியின் தொழிற்பாடுகள் என்று நாங்கள் சொல்லுவோம். சுருக்கமாக முதன்மை நடவடிக்கைகளாக பணக்கொள்கையை நடைமுறைப்படுத்தல், நாணய மாற்று வீத கொள்கையை நடைமுறைப்படுத்தல், இவை போன்றன காணப்படும். அரசுக்கு ஆலோசனை வழங்குறது, பிரதிநிதித்துவ நடவடிக்கைகளை மேற்கொள்வது என்பன மத்திய வங்கியின் நடவடிக்கைகளாக காணப்படும். இவை தவிர
பணக்கொள்கையை அமுல்படுத்தல். கவனித்து கொள்ளுங்க, இந்த பணக்கொள்கை தனியாக நோக்கப்படணும். அதான் இதில் பணக்கொள்கையை அமுல்படுத்தல் தனியாக சொல்ல போகிறேன். பொருளாதார உறுதிப்பாடு, விலை உறுதிப்பாடு, நிதி முறைமையின் உறுதிப்பாடு என்பவற்றை அடைந்து கொள்வதற்காக, சுருக்கமாக சொல்லப்போனால் என்ன பிள்ளைகளே, மத்திய வங்கியின் பிரதான நோக்கங்கள் அடைந்து கொள்வதற்காக மத்திய வங்கியின் கையாளக்கூடிய விடயங்கள் என வட்டி வீதம், பண நிரம்பல் என்பவற்றில் தாக்கத்தை செலுத்துதல் மூலம் பணக்கருவிகளை கையாளுவதன் மூலம் இந்த பணக்கொள்கை கருதப்படுகின்றது. ஆகவே மத்திய வங்கி பொருளாதார உறுதிப்பாடு, விலை உறுதிப்பாடு, நிதியியல் முறைமையின் உறுதிப்பாடு என்பவற்றை அடைந்து கொள்வதற்கு, அதாவது மத்திய வங்கி தன் நோக்கத்தை அடைந்து கொள்வதற்கு வட்டி வீதம், பண நிரம்பல் என்பவற்றில் தாக்கத்தை செலுத்து வகையில் பணக்கருவிகளை கையாள்கின்ற செயற்பாடு பணக்கொள்கை என்று சொல்லப்படும். அடுத்த விடயம், தற்கால நிதி கொள்கை சட்டகத்தின் பிரதான நோக்கங்கள் நாணய இலக்கிடலும் நெகிழ்வுள்ள பணவீக்க இலக்கிடலுமாக உள்ளது. மத்திய வங்கியின் விருத்தி செய்யப்பட்ட நிதி கொள்கை சட்டகத்தின் அடிப்படையில் மேற்குறித்த நோக்கங்களை அடைந்து கொள்வதற்காக பணக்கொள்கை நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. எப்பவும் எந்த கொள்கையும் அந்த நோக்கத்தை அடைவதற்காகத்தான் கையாளப்படும். அந்தந்த நோக்கத்தை அடைவதற்காகத்தான் இந்த கருவிகள் கையாளப்படுவதாக இருக்கும். தொகை ரீதியான பணக்கொள்கை கருவிகள். அடுத்தது பண்பு ரீதியான பணக்கொள்கை கருவிகள். இந்த தொகை ரீதியான பணக்கொள்கை கருவிகள் என்றால் பொதுவாக கடன் நிரம்பலை குறைப்பதற்காக, பொதுவாக பண்புல பாருங்கோ, கடனின் அளவு, கடன் செல்லும் திசை. ஆகவே இந்த விடயங்களை கவனித்து நீங்கள் புள்ளிகளை வழங்க வேண்டும். மாணவர்களே, இது உங்களுக்கு துரித மீட்டலாகவும் பரீட்சைக்கு தயார்படுத்துகின்ற ஒரு நிகழ்ச்சி என்பதை மறந்துவிடக்கூடாது. தொகை ரீதியான பணக்கொள்கை கருவிகள் கொள்கை வட்டி வீதம், சட்ட ரீதியான ஒதுக்கி வீதம், பகிரங்க சந்தை நடவடிக்கைகள் என்பன காணப்படுகின்றன. திரவத்தன்மை பிரச்சனைகளை எதிர்நோக்கும் வணிக வங்கிகளுக்கு இறுதி கடனிடுவோனாக யார் காணப்படுகிறார்? மத்திய வங்கி செயற்படுகிறது. ஆகவே மத்திய வங்கியினால் வணிக வங்கியிடம் வந்து அறவிடப்படும் வட்டியானது அந்த மத்திய வங்கியின் வட்டியைத்தான் வீதமாகும், வங்கி வீதமாக சொல்லப்படும். அதாவது நீங்கள் சாதாரணமாக மக்களே, நீங்கள் வணிக வங்கியிலேயோ அல்லது வர்த்தக வங்கியிலேயோ அல்லது ஏதாவது ஒரு வங்கியில் போய் நீங்கள் கடன் பெறுகின்ற பொழுது உங்களுக்கு வட்டி செலுத்த வேண்டியதாக இருக்கும். அது அல்ல இங்கிருப்பது. வணிக வங்கி மத்திய வங்கியிடம் என்று பெறுகின்ற பொழுது அறவிடுகின்ற அந்த வட்டி வீதம் அதான் வங்கி வீதமாக இருக்கு. மத்திய வங்கி அந்த வட்டி வீதத்தை உயர்த்தப்பட்டால் வணிக வங்கிகள் கடன் பெறுகின்ற அளவை குறைக்கும். நாங்களும் அப்படித்தானே, சாதாரணமாக வங்கிகளில் வட்டி கூடவாக இருந்தால் நாங்கள் கடன் வாங்குறத குறைப்போம். அதைத்தான் வணிக வங்கியும் செய்ய போகிறதுல ஒன்றும் இல்லை. அப்படி குறைக்கின்ற பொழுது அவையின் கடன் வளங்கள் குறைவடையும், குறைந்த கடனாக்கம் இடம்பெறும், அவை பண நிரம்பலை நடக்கும், குறைவடைந்து விடும். மாறாக வட்டி வீதத்தை குறைத்தால், கவனிங்கோ, வட்டி வீதம் சொல்லக்கூடாது, மத்திய வங்கியின் வட்டி வீதத்தை குறைத்தால் வணிக வங்கிகள் பெறுகின்ற கடன் அளவு அதிகரிக்கும், கடனாக்கம் அதிகரிக்கும், பண நிரம்பல் அதிகரிக்கும், விரிவடையும். என ஆகவே இவ்வாறான விடயங்களை கவனத்தில் கொள்ளும். இது பண நிரம்பலில் ஒடுக்கத்தை ஏற்படுத்தும். இந்த நடவடிக்கை பண நிரம்பலில் விரிவுத்தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்போ தன் நோக்கத்தை அடையக்கூடிய மாதிரி அந்த வட்டி வீதத்தை தீர்மானிக்கும் மத்திய வங்கி. வணிக வங்கிகளினால் மத்திய வங்கிகளின் விதிகளுக்கேற்ப தமது வைப்புக்கு பெறுமதியில் குறிப்பிட்ட சதவீதத்தை கையிலுள்ள பணமாகவும் வங்கி பணமாகவும் வைத்திருப்பது சட்ட ரீதியான ஒதுக்கு வீதம் என அழைக்கப்படும். குறிப்பிட்ட வீதத்தை வைத்திருக்க வேண்டும். இதுதான் சட்டமுறையான ஒதுக்கு வீதம். இது ஒரு கட்டாய தேவையாகவும் இருக்கின்றது. வங்கிகளின் வங்கியாக மத்திய வங்கி வர்ணிக்கப்படுகின்ற பொழுது சொல்கின்ற பொழுது இந்த விடயமும் ஒரு காரணமாக சொல்லப்படும். மத்திய வங்கி வணிக வங்கிகளில்
பொதுமக்களின் வைப்புகளில் 10% 7.5% அல்லது 5% என்ற வகையில் மத்திய வங்கியில் வைப்பாக வைக்க வேண்டும் என தீர்மானிக்கின்றது. யார் தீர்மானிப்பார்? வணிக வங்கியால் தீர்மானிக்க முடியாது. பண விரிவாக்கம் ஒன்றை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைத்தால் மத்திய வங்கி நினைக்குது பண விரிவாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்குது. அப்போ என்ன செய்வார்? சட்ட ரீதியான ஒதுக்கி வீதத்தை குறைக்க. அவை சட்ட ரீதியான ஒதுக்கி வீதம் குறைந்தால் வணிக வங்கிகள் மத்திய வங்கியில் வச்சிருக்க வேண்டிய ஒதுக்கண்ட அளவு குறை. அவை வணிக வங்கிகள் வைத்திருக்கிற அங்கே ஒதுக்கு அளவுகள் குறைந்தால் வணிக வங்கிகளின் ஒதுக்குகள் என்ன செய்யும்? அதிகரிப்பதாக காணப்படும். ஆகவே கடன் கொடுக்கும் ஆற்றல் அதிகரிக்கிறது. எவ்வாறு அந்த விடைகளை எழுதுவதுன்றது உங்களுக்கு தெரிய வேண்டும். தொடர்பு படுத்தி எழுதுகின்ற அந்த ஆற்றல் உங்களுக்கு இருக்க வேண்டும். பணச்சுருக்கம் ஒன்றை ஏற்படுத்த அவசியம் ஏற்படுத்தும் போது, அதாவது பணச்சுருக்கம் ஒன்று ஏற்படுத்த வேண்டும் என்று கருதினால் வங்கி வீதத்தை உயர்த்து. அந்த வங்கி வீதத்தை உயர்த்துகின்ற மத்திய வங்கியின் சட்டரீதியான ஒதுக்கி வீதத்தை உயர்த்துகின்ற போது பணச்சுருக்கம் ஒன்றை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைத்தால் மத்திய வங்கி சட்ட ரீதியான ஒதுக்கு வீதத்தை அதிகரிக்கும். அப்பொழுது வணிக வங்கிகளின் ஒதுக்குகள் குறைவடைந்து கடன் கொடுக்கும் ஆற்றல் குறைவடைந்து செல்லும். இதனூடாக ஒரு பண நிரம்பல் குறையும். என அங்கு விரிவு, இங்கு சுருக்கம். பகிரங்க சந்தை நடவடிக்கைகள். பகிரங்க சந்தையில் மத்திய வங்கி ஊண்டியல்களை விற்கின்ற கொள்வனவு செய்கின்ற நடவடிக்கைகள் ஆகும். சந்தை என்ன? விற்கிறது, வாங்குறது. இங்கே பகிரங்க சந்தையில் மத்திய வங்கி, மத்திய வங்கியை பற்றி தானே படித்து கொண்டிருக்கிறோம். மத்திய வங்கி ஊண்டியல்களை விற்கின்ற கொள்வனவு செய்கின்ற நடவடிக்கை ஆகும். அப்போ விற்கின்ற போது என்ன நடக்கும்? கொள்வனவு செய்கின்ற போது என்ன நடக்கும்? மத்திய வங்கி விற்க என்ன நடக்கும்? கொள்வனவு செய்ய என்ன நடக்கும் என்றதை நாங்கள் பார்க்க வேண்டும். மத்திய வங்கியில் திறந்த சந்தையில் ஊண்டியல்களை கொள்வனவு செய்யும் போது, யார் கொள்வனவு செய்யும் பொழுது? மத்திய வங்கி கொள்வனவு செய்கின்ற பொழுது மத்திய வங்கியிடம் இருந்த பணம் பணச்சந்தையை நோக்கி செல்லும். மத்திய வங்கியின் திறந்த சந்தையில் உள்ள ஊண்டியல்களை விற்பனை செய்யும் போது அதை பணச்சந்தையில் உள்ளவர்கள் வாங்குவார்கள். அல்ல, பணச்சந்தையில் இருந்த பணமானது மத்திய வங்கியை நோக்கி செல்லும். ஆகவே இந்த இரு வகை நடவடிக்கைகளாலும் பொருளாதாரத்தில் விரிவாக்கமோ பணச்சுருக்கமோ ஏற்படலாம். பணக்கொள்கையின் கருவிகள். பொருளாதாரத்தில் விலை உறுதிப்பாடு, பொருளாதார உறுதிப்பாடு, நிதி முறைமையின் உறுதிப்பாடு, அதாவது மத்திய வங்கியின் நோக்கங்கள் என பிரதான நோக்கங்கள் ஆகிய நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காக பண நிரம்பல், வட்டி விகிதம் என்பவற்றில் செல்வாக்கு செலுத்துவதற்கு மத்திய வங்கியால் பயன்படுத்தப்படுகின்ற கருவிகள் பணக்கொள்கை கருவிகள் என அழைக்கப்படும். பணக்கொள்கை கருவிகள் இரண்டு. ஒன்று தொகை ரீதியான பணக்கொள்கை கருவிகள், இரண்டாவது பண்பு ரீதியான பணக்கொள்கை கருவிகள். ஒன்று தொகை ரீதியானது, அடுத்தது பண்பு ரீதியானதாக இருக்கு. நாங்கள் ஏற்கனவே இதை பார்த்தோம். தொகை ரீதியானதை விரிவாக பார்த்து விட்டோம். மீண்டும் பண்பு ரீதியானதை பார்க்க போகின்றோம். கடன் வகை தொடர்பான உச்ச எல்லையை நிர்ணயித்தல், நன்னடத்தை வழிகாட்டல், தெரிவு செய்யப்பட்ட வட்டி வீதங்களை நிர்ணயித்தல், அடகுப்பணை, இவை போன்ற நடவடிக்கைகளாக இருக்கும். மாணவர்களே, முக்கியமான ஒரு விடயத்தை சொல்கின்றேன். உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற அல்லது நீங்கள் வாழ்கின்ற காலமானது பலர் இடர்களுக்கிடையே, பல கஷ்டங்களுக்கிடையே தீர்க்கமான இலக்கை நோக்கி செல்ல வேண்டிய காலம். நீங்கள் யார் என்பதை நிரூபிக்க வேண்டிய காலம். அவை கிடைக்கின்ற வளங்களையும் வாய்ப்புகளையும் உசிதமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மிக சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். முக்கியமாக காப்போதா உயர்தர பாடத்தில் உயர்ந்த சிறந்த பெறுபேறுகளை பெற்ற முயற்சித்து கொள்ளுங்கள். ஆகவே இப்போ அடுத்த விடயத்தை போகின்றோம். தேர்ச்சி மட்டம் 7.7. உண்மையாக தேர்ச்சி 7ல் இது 7வது. இந்த தேர்ச்சி மட்டத்தோடு இந்த தேர்ச்சி முடிவடைகின்றது. வணிக வங்கி ஒன்றின் தொழிற்பாடுகளை விளக்குவார். பாருங்க, நான் இதர் சிவப்பால் எழுதியிருக்கேன். காசோலை ஒன்றினால்
கட்டளை ஒன்றினால் அல்லது வேறு வழிகளில் கேட்கும்போது மீண்டும் செலுத்தும் நிபந்தனையின் அடிப்படையில் பொதுமக்களிடமிருந்து பண வைப்புகளை ஏற்றுக்கொள்வதை அதன் பிரதான பாருங்க நான் சிவப்பால காட்டியிருக்கேன். இதுதான் முக்கியமான விடயங்களாக கொண்ட இலாப நோக்கத்தை கொண்ட, கவனிச்சு கொள்ளுங்க, வணிக வங்கி ஒரு சேவை நோக்கம் இல்லை, இலாப நோக்கத்தை கொண்ட நிதி இடைத்தரகர் செயற்பாடுகளில் ஈடுபடுகின்ற மிகவும் பலம் வாய்ந்ததும் பிரதானமான விசேட நிதி நிறுவனங்களே வணிக வங்கிகள் என அழைக்கப்படும். பாருங்கோ, நிதி இடைத்தரகர் தொழிலை வினைத்திறனாக, அதாவது காசு ஒரு இடத்துல இருக்குது, இன்னொரு இடத்துல தேவைப்படுது, அவற்றை இணைக்கின்ற வினைத்திறனான முறையில் செயற்படுகின்ற ஒன்றாக இது காணப்படுகின்றது. வணிக வங்கிகளின் பிரதான நோக்கம் இவங்க லாபத்தை அடைகிறதான் நோக்கம். ஆனால் லாபத்தை அடைகிறதாக இருந்தாலும் வாடிக்கையாளரோட காசுத்தானே வச்சிருக்கிறேன், அப்போ வாடிக்கையாளர்களுக்கு என்ன செய்யணும், திருப்பி கொடுக்கணும். அப்போ ஒரு நம்பகம் இருக்கும். உண்மையாக நம்பிக்கையில் இயங்குறது தான் வங்கிகள், இந்த வணிக வங்கி. அவை நம்பிக்கையை பணத்தானே வேண்டும். அந்த அடிப்படையில் வணிக வங்கிகளின் பிரதான நோக்கங்கள் இரண்டாகும். திரவத்தன்மையை பாதுகாத்தல், லாபத்தை உச்சப்படுத்தல். இந்த ரெண்டும் நோக்கமாக காணப்படும். திரவத்தன்மை என்பது முதல் நட்டமின்றி விரைவாக பணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஆற்றலத்தை நாங்கள் திரவத்தன்மை என்று சொல்லுகிறோம். திரவத்தன்மை விரைவாக பணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அந்த ஆற்றல், இந்த தன்மையை வைத்து கொள்வோம். ஏனென்றால் தமது வைப்புகளை தமக்கு பணம் தேவைப்படும் பொழுது எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் வங்கியிடம் இருந்து அல்லது வங்கியில் இருந்து மீள பெற்றுக்கொள்ள முடியும். பொதுமக்களின் நம்பிக்கையை பாதுகாப்பதற்கு எல்லா சந்தர்ப்பங்களிலும் வணிக வங்கிகள் திரவத்தன்மையை பேணிக்கொள்ள வேண்டியது அவசியமாகின்றது. இப்போ வணிக வங்கிகள் திரவத்தன்மையை ஏன் பேண வேண்டும் என்று சொல்லப்பட்டது என்றால், பொதுமக்களுடைய நம்பிக்கை தொடர்ச்சியாக பேண வேண்டுமாக இருந்தால், தொடர்ச்சியாக அவர்கள் வைத்திருக்க வேண்டுமாக இருந்தால் நிச்சயம் வணிக வங்கிகள் திரவத்தன்மையான சொத்துக்களை வைத்திருக்க வேண்டும். இப்பொழுது இந்த திரவத்தன்மையை பேண வேண்டும். லாப நோக்கம், லாப நோக்கம் என்பது வணிக நோக்கம் என்ன? லாபம். லாப நோக்கம் என்பது வணிக வங்கி கடன் கொடுத்தல், முதலீடு செய்தல் என்பவற்றால் வருமானம் உழைக்கிறது. இதன் மூலம் வட்டி வருமானத்திலிருந்து வைப்புகளுக்கு வழங்கும் வட்டி செலுத்தல்களை கழிக்க தேறிய வட்டி வருமானம் கிடைக்கும். வணிக வங்கியின் நோக்கம் லாப நோக்கமாகத்தான் இருக்கும். தேறிய வட்டி வருமானத்தை பற்றியும் இதில் சொல்லப்பட்டிருக்கு. வணிக வங்கிகள் மேற்குறித்த நோக்கங்களை அடைந்து கொள்ள முயற்சிக்கும் போது நோக்கங்களுக்கிடையே முரண்பாடு காணப்படுகின்றது. இது மிக முக்கியமான ஒரு விடயம் மாணவர்களே. இந்த நோக்கங்களுக்கிடையில முரண்பாடு காணப்படுகின்றது. அதாவது நீங்கள் திரவத்தன்மை உச்ச அளவாக வைத்திருக்க முற்படுகின்ற பொழுது லாபத்தன்மை பாதிப்படை. அதுமாதிரி லாபத்தன்மை நீங்கள் உச்ச அளவாக வைத்திருக்க முனைந்தால் திரவத்தன்மை பாதிப்படையும். அவை அந்த வகையில் வணிக வங்கிகள் தமது திரவத்தன்மையை பாதுகாத்து கொள்வதற்கு முயற்சிக்கும் போது லாபத்தன்மை குறைவடையும். லாபத்தன்மையை பாதுகாத்து கொள்ள அல்லது அதை அடைவதற்கு தீவிரம் காட்டுகின்ற போது திரவத்தன்மை குறைவடைகின்றது. இவை ரெண்டும் ஒரு முரண்பாடான நோக்கங்கள். ஒன்று கூடினா ஒன்று குறைவடையும். ஆகவே வணிக வங்கிகள் திரவத்தன்மைக்கும் லாபத்தன்மைக்கும் இடையே சமநிலை ஒன்றை பேண வேண்டும். மாணவர்கள் படிக்கவும் வேண்டும், விளையாடவும் வேண்டும். அதுக்கான நிறைய விளையாடினா அதுவும் கூடாது, ஆளும் படிக்காவிட்டாலும் கூடாது. அது இவ்வாறான ஒரு சமநிலையை பேண வேண்டும் தானே. அவை வணிக வங்கிகள் இந்த முரண்பாடான இரண்டு நிலைகளிலுக்கும் இடையில், அதாவது திரவத்தன்மை லாபத்தன்மை என்பவற்றுக்கிடையில் சமநிலையை பேண வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு விடயம். வணிக வங்கிகளின் பிரதான தொழிற்பாடுகளுக்கு முக்கியமாக இந்த கேள்வி வைப்புகளை ஏற்றல், இதை தவிர வேறு வைப்புகளை ஏற்கிறதும் அதனுடைய பிரதான தொழிற்பாடுகளாக இருக்கும். காலை வைப்புகளை ஏற்ற, இதை தவிர ஏனைய சேவைகளையும் வழங்கும். ஊண்டியல்களை கழிவு செய்து கொடுக்கிறது, அடகு சேவை, பொது பயன்பாட்டு சேவைகள் வழங்குதல், இவை போன்றனவும் வழங்குவதாக இருக்கும்.
இன்னும் சொல்லப்போனால் வெளிநாட்டு செலாவணி கொடுக்கல் வாங்கலுக்கு அவசியமான வசதிகளை வழங்குதல். வணிக வங்கியின் இருப்பு நிலை குறிப்பில் தரப்பட்டுள்ள வணிக வங்கியின் இருப்பு நிலை இருப்பை நீங்கள் பார்த்தீங்கள் என்றால் அந்த குறிப்பில் பார்த்தீங்கன்னா ஆரம்ப நிலை முதல்நிலை ஒதுக்கல் என அழைக்கப்படும். கையில் உள்ள காசு கவனிச்சு கொள்ளுங்க, பரீட்சையில் இவற்றை கேட்பார்கள். அவை நீங்கள் காலத்தை சேமிப்பத வேண்டுமாக இருந்தால் இவற்றை ஓரளவு மனனம் செய்து வைத்திருக்கத்தான் வேண்டும். வணிக வங்கிகளின் இருப்பு நிலை குறிப்பில் காட்டப்பட்டுள்ள உழைக்கும் சொத்துக்கள் அவை கேட்பார்கள். திரைசேரி உண்டியல்கள், திரைசேரி பிணைகள், அரசின் வேறு ஊண்டியல்கள், இவ்வாறான விடயங்கள் வரும். மாணவர்களே, இது ஒரு துரித மீட்டல். முடிந்தவரை இவற்றில் குறிப்புகளையும் பதிவுகளையும் கிடைப்பவற்றை மீண்டும் பார்த்து நிச்சயமாக முழுமையாக திறந்த மனதுடன் உங்கள் சிறந்த பெறுபேறுக்காக நீங்கள் பாடுபட வேண்டும். மேலே தரப்பட்ட உழைக்கும் சொத்துக்களில் ஒரு பகுதியாக இரண்டாம் நிலை ஒதுக்குகள் எனவும் அழைக்கப்படும். இவை எங்கே காணப்படும்? உழைக்கும் சொத்துக்களில் ஒரு பகுதியாக காணப்படும். வணிக வங்கிகளின் மூலம் தமது மிகை ஒதுக்குகளை கடன் வழங்குதல் மூலம் தங்களோட கடன் இருக்கிற அளவை விட கூடுதலான ஒரு அளவை உண்டாக்க முடியும். இது பண ஆக்கம், கொடுகடனாக்கம். வணிக வங்கிகளின் கடனாக்கம், வணிக வங்கிகளின் கொடுகடனாக்கம் அல்லது வணிக வங்கிகளின் பண ஆக்கம் என்றெல்லாம் அழைக்கப்படும். மாணவர்களே, இது மிக முக்கியம். இவற்றுடன் தொடர்புடையதாக பல்வேறு வினாக்கள் வரும். வணிக வங்கிகள் மூலம் தமது மிகை ஒதுக்குகளை கடன் வழங்குதல் மூலம் காணப்பட்ட அளவை விட பல மடங்கு வைப்புகளை உருவாக்குதல் பண ஆக்கம் என அழைக்கப்படும். கவனிச்சு கொள்ளுங்கோ, மிக முக்கியமான சொல். வணிக வங்கிகள் வங்கி ஒன்றாக நடவடிக்கை மேற்கொள்கையில் பண ஆக்கம் செய்ய முடியும் அல்லது வைப்பாக்கத்தை செய்ய முடியும். பாருங்க, இல்லை வங்கி என்று போட இல்லை, வங்கிகளின் என்று போடுறீங்க பாருங்க. அமைப்பொன்றாக, அதான் இந்த கேள்விகள் வரையக்க நீங்கள் சில விஷயத்தை கவனிக்க வேண்டியதாக இருக்கும். வங்கியா, வங்கி தொழிலா, வங்கி முறைமையா என்ற விடயங்கள்லாம் கவனிக்க வேண்டியதாக இருக்கும். அந்தந்த பகுதி வருகின்ற போது நான் அவற்றை சொல்லித் தருகின்றேன். வணிக வங்கிகள் வங்கி அமைப்பொன்றாக நடவடிக்கை மேற்கொள்கையில் பண ஆக்கம் செய்ய முடியும் அல்லது வைப்பாக்கத்தை செய்ய முடியும். பாருங்கள், அதிலேருந்து மிகவும் கவனிக்க வேண்டிய விடயம் என்றதுனால நான் தனியாக எடுத்து காட்டியிருக்கிறேன். வங்கி அமைப்பின் பண ஆக்கச் செயற்பாட்டுக்கு பின்வரும் எடுகோள்கள் அடிப்படையாக உள்ளன. இப்போ தொடர்ச்சியான வங்கி அமைப்பு முறை காணப்படுகின்றது. தொடர்ச்சியான வங்கிகள் காணப்படுகின்றன. எந்த ஒரு வங்கியும் மிகை ஒதுக்கை வைத்திருக்கவில்லை. ஆரம்பமாக வைப்பு செய்யப்பட்ட பின்னர் புதிதாக அது இன்னொரு வங்கிக்கு அந்த ஒதுக்கி வீதம் தவிர்ந்தது இன்னொரு வங்கிக்கு ஆரம்ப வைப்பாக செல்கின்றது. சகல கடன் பெறுவோரும் தாம் பெற்ற கடன் பணத்தை முழுமையாக வேறு வங்கி ஒன்றில் வைப்பு செய்ய மாட்டேன். தனி வங்கியாக, வங்கி அமைப்பொன்றாக, மாணவர்களே கவனித்துக் கொள்ளுங்க, இது தனி, இது வங்கி அமைப்பொன்றாக. இந்த ரெண்டு விஷயம் தான் கவனித்துக் கொள்ளுங்கோ. வினாக்கள் வருகின்ற போது வணிக வங்கியின் ஐந்தொகை தொடர்பாக, ஐந்தொகை இருப்பு நிலை கூற்று தொடர்பாக வினாக்கள் வருகின்ற போது இவற்றை கவனித்துத்தான் நீங்கள் விடையளிக்க வேண்டியதாக காணப்படும். இப்போ நான் இதை நான் போடலான் என்றால் இதுக்கு பிறகு அடுத்த வசனத்தில் உங்களுக்கு விளங்கும். ஒரு ஆள் ரத்தம் கொடுக்க போகிறார். அவருக்கு இருக்கிற ரத்தம் அவருக்கு மட்டும்தான் காணும். மிகையான ரத்தம் அவருக்கு இல்லாட்டி கொஞ்சம் பலவீனமாகவே இருக்க ரெண்டு வைப்போம். இப்போ அவர் ரத்தம் கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார். எப்பவுமே வணிக வங்கிகள் மிகை ஒதுக்குகளை கடனாக வழங்குதல், தனி வங்கியாக செயற்பட்டு மிகை ஒதுக்குகளை கடனாக வழங்குதல். வணிக வங்கி ஒன்றின் மூலம் மத்திய வங்கியின் நியதிக்கேற்ப தமது வைப்புத் தொகையில் குறிப்பிட்ட சதவீதத்தை கையில் உள்ள பணம் மற்றும் வங்கி பணம் என வைத்துக் கொள்ளுதல் சட்டரீதியான ஒதுக்கு என அழைக்கப்பட்ட. நான் மீண்டும் சட்டரீதியான ஒதுக்கு வேண்டாம் சொல்லித்தார். இந்த சட்டரீதியான ஒதுக்கு என்று நான் சொல்லித்தாரன் என்றால்,
இந்த சட்டரீதியான ஒதுக்குடன் தொடர்பட்டதாகத்தான் இங்கே வரப்போகிறது மிகை. வணிக வங்கி ஒன்றில் காணப்படுகின்ற இருப்பு நிலை கூற்று உங்களுக்கு தரப்படுகின்றது. இங்கு வைப்புகள் 10,000 காணப்படுகின்றன. ஒதுக்குகள் 6,000, கடன் 4,000. இப்பொழுது சட்ட ரீதியான ஒதுக்கு வீதம் 20% என்று உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. வணிக வங்கிகளின் சட்ட ரீதியான ஒதுக்கு வீதம் 20%. கட்டாயம் இந்த ஒதுக்க வேறு சட்ட ரீதியான ஒதுக்கு வீதம் 20% வைத்திருக்க வேண்டும். ஆகவே 10,000க்கு 20% பார்த்தால் 2,000 வரும். மில்லியன் ரூபா போட தவற வேண்டாம். சில நேரங்களில் மில்லியன் போட வேண்டிய இடங்களில் போடாமல் விடுறார்கள். பில்லியன் போட வேண்டிய இடங்களில் மில்லியன் என்று எழுதி போட்டு வாரார்கள். தயவுசெய்து இந்த தவறை விட்டு புள்ளி இழப்புக்கு ஆளாகாதீர்கள். ஆகவே எங்களுக்கு விளங்குகிறது 20,000 மில்லியன் ரூபா சட்ட ரீதியான ஒதுக்கு. இப்பொழுது வணிக வங்கியில் காணப்படுகின்ற ஒதுக்கு எவ்வளவு? 6,000. தேவைப்படும் ஒதுக்கு எவ்வளவு? 20% பாருங்கோ. அப்படி பார்த்தா எத்தனை வீதம்? எந்தளவு? 2,000 மில்லியன் ரூபா. ஆகவே மிகை ஒதுக்காக இங்கு 6,000க்கு மிகையாக எவ்வளவு இருக்கு? 4,000 காணப்படுகிறது. 4,000 மில்லியன் ரூபா காணப்படுகின்றது. இவ்வங்கியினால் வழங்கக்கூடிய புதிய கடன் தொகை 4,000 மில்லியன் ரூபா. இப்பொழுது ஏன் நான் முன்பு ஒரு சித்திரப்படத்தை போட்டேன் என்று விளங்கிச்சா? மிகையைத்தான் வழங்கப்படும். இந்த ஒதுக்குக்குள்ள 2 இருக்கு. அதான் தேவைப்படுகின்ற காசு ஒதுக்கு வீதத்துக்கான காசும் இருக்கும், மேலதிகமான காசும் அதுக்குள்ளே இருக்கும். அந்த மேலதிகமாக காணப்படுகிற அந்த ஒதுக்கைத்தான் வணிக வங்கிகள் கடனாக வழங்க முடியும். புதிய மிக முக்கியமான ஒரு விடயம். இப்பொழுது வங்கி அமைப்பொன்றை ஒரு வங்கி அமைப்பொன்று கடனாக்கம் செய்யும் நடவடிக்கையானது வைப்பு விரிவாக்க குணகத்தின் மூலம் தீர்மானிக்கப்படும். இங்கே நீங்கள் இலகுவாக தனியொரு வங்கி என்றபடியே சொல்லிட்டீங்க. உங்களுக்கு எவ்வளவு விதம் எந்தவித பிரச்சனையும் இருக்கல. கவனிச்சு பாருங்கள், எந்தவித பிரச்சனையும் இருக்கல. ஆனால் இது வங்கி அமைப்பொன்றாக இருப்பதனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? வைப்பாக்க பெருக்கி. வைப்பாக்க பெருக்கி என்பது கேள்வி வைப்பொன்றை அடிப்படையாக கொண்டு கடனாக்கம் செய்யும் தடவைகளின் எண்ணிக்கையை மிகை ஒதுக்கை விட எத்தனை மடங்காக கேள்வி வைப்புகள் அதிகரிக்கும் என்பதனை காட்டும் குணகமாகும். வைப்பாக்க பெருக்கியானது சட்ட ரீதியான ஒதுக்கு வீதத்தின் தலைகீழ் வடிவமாகும். உதாரணமாக சட்ட ரீதியான ஒதுக்கு வீதம் 20% என்று வைப்போம். வைப்பாக்க பெருக்கி 5. நிறைய பேர் இந்த இடத்துல தவறு விடுகிறீர்கள். என்ன தவறு என்றால் 20% என்று தான் இருக்குது, நீங்கள் 1/20 என்று போட்டு விடுறார்கள். இதனால் உங்களுக்கு வருகிற விடை தவறான விடை வர பார்க்கின்றது. தயவு செய்து இங்கு 6 என்பது அதான் சிவப்பு மையினால் நிறந்தீட்டி காட்டியிருக்கின்ற மிக அழகாக 6 என்பது 20%. ஆகவே 1/20 வரும். அப்படி வரைக்க 5 இருக்கும். ஆகவே சட்டரீதியான ஒதுக்கு வீதம் 20% இருந்தால் வங்கி வைப்பாக்க பெருக்கி 5. விளங்கிச்சா மாணவர்களே? மிக முக்கியம் வைப்பாக்க பெருக்கி. வங்கி அமைப்பில் பணாக்கம் நடைபெறும் விதத்தை வணிக வங்கி அமைப்பின் இருப்பு நிலை அடிப்படையில் காட்ட முடியும். இருப்பு நிலை கூற்றிருக்குத்தானே, அந்த அடிப்படையில் நாங்கள் காட்ட போகின்றோம். ஆகவே 10,000 மில்லியன் ரூபாய் காசு ஒதுக்கு வீதம், சட்ட ரீதியான ஒதுக்கு வீதம் 20%. இப்போ நான் பெருக்கி கேட்டால் 5ன்னு சொல்லி போடுவீங்க. நான் பெருக்கி கேட்கல. நான் கேட்க போகிறது எவ்வாறு இந்த கடனாக்கம் இடம்பெற போகின்ற விவரத்தை இருப்பு நிலை கூற்றினூடாக விளக்கப் போகின்றேன். இங்கே 10,000 இல்லை வைப்பு, 20% இல்லை. அப்போ அவர் எவ்வளோ வச்சிருக்கணும்? 2,000 வைத்திருக்க வேண்டும். மிகுதியை கடனாக வழங்கலாம். ஆகவே இவர் இங்கு கடனாக வழங்குவது இன்னொரு வங்கிக்கு ஆரம்ப வைப்பாக செல்லும்.
மிக முக்கியம். இன்னொரு வங்கிக்கு அது ஆரம்ப வைப்பாக செல்லும். எவ்வளவு இலகுவான ஒரு விடயம். ஏன்னா நீங்கள் சிக்கல்பட்ட இடத்தை நான் மிக இலகுவாக உங்களுக்கு விளங்கப்படுத்தி இருக்கின்றேன் நினைக்கின்றேன். அந்த மகிழ்ச்சி எனக்கு இருக்கிறது. ஆகவே இதில் 8000 இருக்கு. 8000ல் 20% என்றால் எவ்வளவு வச்சிருக்கணும்? 1600. ஆகவே அந்த 1600 என்றால் மிகுதி 8000லேருந்து அந்த 1600 கழிச்சா மிகுதி 6400 கடனாக வழங்கலாம். இப்பொழுது மாணவர்களை இந்த 6400 என்ன செய்யும்? இன்னொரு வங்கிக்கு ஆரம்ப வைப்பாக செல்கிறது. ஆகவே இந்த கடனாக்கத்தை விளங்கப்படுத்துகின்ற எடுகோள்களை இருக்க நினைத்து பாருங்கள். தொடர்ச்சியான வங்கி அமைப்பு காணப்படுகின்றது. சட்ட ரீதியான ஒதுக்கு வீதம் மாறவில்லை. வணிக வங்கிகள் மிகை ஒதுக்கினை பேணவில்லை. கடனுக்கான கேள்வி போதுமான கேள்வி காணப்படுகின்றது. மொத்த பண வைப்பில் இருந்து காசு ஒதுக்கு வீதம் போக மிகுதியாக இருக்கின்ற தொகை ஆரம்ப வைப்பாக இன்னொரு வங்கிக்கு செல்கின்றது. இவ்வாறான விளக்கம் இருக்கல. இந்த விளக்கத்தின் அடிப்படையிலே எடுகோள்களை நீங்கள் சொல்லிவிடக்கூடியதாக இருக்கு. வைப்பு 100 பெருக்கி 5 இப்படி இடம்பெறுமாக இருந்தால் அந்த மொத்தமாக இடம்பெறக்கூடியது என்னவாக இருக்கும்? 500ஆக இருக்கு. இந்த வைப்பு 100 புதிய வைப்பு 100 இப்பொழுது 5 தான் பெருக்கி என்று சொன்னால் 500. அந்த மாதிரி தான் இது இருப்பு நிலை கூட்டினூடாக உங்களுக்கு நான் இதை விளக்கப்படுத்தி கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது சொல்லுங்கள், இந்த கடன் இருக்குல்ல, இந்த ஒதுக்கு போக மிகுதம் வர கடன் என்னவாக இருக்கும்? இன்னொரு வங்கிக்கு ஆரம்ப வைப்பாக செல்லும். மாணவர்களே கவனியுங்கள். எங்களது வைப்பு 10,000 இருக்கிறது. ஒதுக்கு வீதம் 20%. ஒதுக்காக 2000 அமையும். ஆக மிகை ஒதுக்கு 8000 ஏற்கனவே பார்த்து விட்டேன். மீண்டும் ஒரு தடவை உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன். அந்த 8000 இன்னொரு வங்கியில் ஆரம்ப வைப்பாக செல்கிறது. அதில் ஒரு 20% வைத்திருக்க போது ஒதுக்காக 1600. அவை மிகுதியாக இருக்கின்ற 6400 மிகை ஒதுக்கு. அந்த மிகை ஒதுக்கத்தான் அவர் கடனாக வழங்க முடியும். ஆகவே இந்த அட்டவணை மூலமாக உங்களுக்கு முழுமையான கடனாக்கம் விளங்கப்படுத்தப்பட்டிருக்கிறது. இவ்வாறு கடனாக்கம் இடம்பெறுகின்ற முறை விளக்கப்படுத்தப்பட்டிருக்கிறது. நாங்கள் இதற்கு முதல் இருப்பு நிலை கூற்றினூடாக பார்த்தோம், இருப்பு நிலை குறிப்பினூடாக பார்த்தோம். இப்பொழுது என்னத்தின் அட்டவணையினூடாக பார்க்கின்றோம். இப்பொழுது ஒரு சிறிய ஒரு கேள்வி கேட்கின்ற மாணவர்களே, ஒரு தொழிலாளி எல்லாரும் சமனான தொழிலாளி என்று வச்சுக்கொள்வோம். அதில் ஒரு தொழிலாளி 10 மிட்டாய்களை உற்பத்தி செய்வார். 10 மிட்டாய்களை உற்பத்தி செய்வார். 2 தொழிலாளி 20 மிட்டாய்களை உற்பத்தி செய்வார். அதாவது ஒரு ஆள் 10 தான், எந்தவித மாற்றமும் கிடையாது. இப்பொழுது உங்களுக்கு 500 மிட்டாய்கள் தேவை. அப்போ உங்களுக்கு 500 மிட்டாய்கள் தேவை என்றால் எத்தனை பேர் வேலை செய்ய வேண்டும்? ஒரு ஆள் 10 அல்ல, 50 பேர் வேலை செய்ய வேண்டும். அவை அந்த 50 தர அவர்கள் செய்கின்ற உற்பத்தி பெருக்கிறீர்கள். இதே போல் ஒரு நிலவரத்தை இங்கு காணப்படும். இந்த பண நிரம்பல மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டுமென்றால், இந்த கடனாக்கத்தில் எவ்வளவு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டுமோ அதற்கேற்ற மாதிரி அந்த காசு ஒதுக்கி வீதத்தை மாற்றிக்கொள்ளக்கூடியதாக காணப்படும். அவை தொடர்பாக நேரம் இருக்கின்ற பொழுது பின்பு ஆராயப்படும். வங்கிகளுக்கு இடையிலான அழைப்பு கடன் சந்தையானது வணிக வங்கிகளின் மிக குறுங்காலத்தில் ஏற்படும் திரவத்தன்மை தேவைகளையும் ஒதுக்கு பற்றாக்குறைகளையும் தீர்க்கும் முகமாக தோற்றம் பெற்றது. அவ்வாறே இச்சந்தையில் ஏற்படும் வங்கிகளின் மிக குறுங்காலத்தில் ஏற்படும் அவ்வாறே இச்சந்தையில் ஏற்படும் வட்டி வீத மாற்றங்கள் மிக விரைவாக பணச்சந்தையின் ஏனைய வட்டி வீதங்களிலும் தாக்கம் செலுத்தும். எனவே இச்சந்தையில் நிலவும் வட்டி வீதங்களில் ஏற்படும் பாதகமான தளம்பல்களை தவிர்க்கும் முகமாக நிலையான வீதத்திலும் பேணிச் செல்வதற்கு மத்திய வங்கியின் பணியாக உள்ளது.
இதன் பொருட்டு மத்திய வங்கியானது கொள்கை வட்டி வீதங்களின் கீழ் துணைநில் வசதி வைப்புகளையும் துணைநில் கடன் வழங்கல் வசதிகளையும் வழங்கும். அழைப்பு கடன் சந்தை நிலவும் வட்டி வீதங்களின் மேல் எல்லை மற்றும் கீழ் எல்லை தீர்மானிக்கப்படுகின்றது. அப்போ முறையே மேல் எல்லை முறையே தீர்மானிக்கப்படுகின்றது. மத்திய வங்கியின் துணைநில் கடன் வழங்கல் வசதி வீதம் மற்றும் துணைநில் வசதி வைப்பு வீதம் என்பவற்றில் ஆகும். இவற்றுக்கிடையிலான இடைவெளியானது வங்கிகளுக்கு இடையிலான அழைப்பு கடன் சந்தையின் துணைநில் வசதி வீத செல்வழியாகும். இதில் என்ன சொல்லப்படுகிறது என்றால், மாணவர்களே, இந்த வட்டி வீதத்தை மேலெல்லை கீழெல்லை இந்த 2 வீதத்துக்கும் இடையில் செல்லத்தான் மத்திய வங்கி அனுமதிக்கும். இதற்கு மேலே செல்ல அனுமதிக்காது, இதற்கு கீழேயும் செல்ல அனுமதிக்காது. அது அழைப்பு கடன் சந்தையில் நிலவும் வட்டி வீதங்களின் மேலெல்லை மற்றும் கீழெல்லை தீர்மானிக்கப்படும். மத்திய வங்கி துணைநில் வசதி கடன் வழங்கல் வீதம் அதான் மேலெல்லையாக இருக்கும். துணைநில் வசதி வைப்பு வீதம் கீழெல்லையாக காணப்படும். வங்கிகளுக்கிடையிலான திரவத்தன்மை குறைநிலை காரணமாக வட்டி வீதம் அதிகரிக்கும் போக்கானது துணைநில் கடன் வீதத்தின் கீழ் மத்திய வங்கி கடன் வழங்குவதன் மூலம் தவிர்க்கப்படும். வங்கிகளுக்கிடையிலான அழைப்பு கடன் சந்தையில் ஏற்படும் திரவத்தன்மை குறைநிலை காரணமாக, இப்போ திரவத்தன்மை குறைநிலை காணப்படுகின்ற பொழுது கடன்களுக்கான கேள்வி அதிகரித்து அவை வட்டி வீதம் உயர்வடையும். அதை தவிர்க்கின்ற நோக்கத்தில் துணைநில் கடன் வீதத்தின் கீழ் மத்திய வங்கி கடன் வழங்குவதன் மூலம் தவிர்க்கப்படும். வங்கிகளுக்கிடையிலான அழைப்பு கடன் சந்தையில் ஏற்படும் மிகைத்திரவத்தன்மை காரணமாக வட்டி வீதம் மிகைத்திரவத்தன்மை தான் வட்டி வீதம் வீழ்ச்சி அடையும். அதை தடுப்பதற்காக மத்திய வங்கியானது வைப்புக்களை ஏற்றல் ஆக இது துணைநில் வைப்பு வீதமாகும். மக்கள் தம்மிடம் பணத்தை வைத்திருப்பது ஏன்? மக்கள் தம்மிடம் பணத்தை வைத்திருப்பதே இது பணத்துக்கான கேள்வி. இங்கே இந்த பகுதிகளில் நான் செய்கின்ற பொழுது மாணவர்களை இதற்கு கீழே இருக்க முழுமையான விடைகளும் வாசிக்கப்பட மாட்டாது, அல்லது அவ்வளவு விடைகளும் விளக்கப்படுத்த மாட்டாது, கால நேரம் போதியதாக இருக்காது. ஆனால் வினா உங்களுக்கு விளக்கப்படுத்தப்படும். இவற்றை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். மக்கள் தம்மிடம் பணத்தை வைத்திருப்பதே மக்கள் தம்மிடம் பணத்தை வைத்திருக்கும் அளவில் வருமான மட்டம் எவ்வாறான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது? உங்களுக்கு தெரியும், மக்கள் தம்மிடம் வைத்திருக்க நோக்கம் உங்களுக்கு பாதுகாப்பு நோக்கம், புழக்க நோக்கம் என்று தெரியும். அடுத்தது வருமானத்துக்கு இடையே என்ன தொடர்பு காணப்படும்? நேர்கணிய தொடர்பு ஒன்று காணப்படும். மிக முக்கியமான ஒரு வினாவை நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். கருதுகோள் ரீதியான பொருளாதாரம் ஒன்றில் பண நிரம்பல் 3600 பில்லியன் என்று தந்திருக்காங்க. இங்கே விடையில் அவசரத்தில் பழக்க தோஷத்தில் மில்லியன் எழுதினீங்கன்னா உங்களுக்கு புள்ளி கிடைக்காது. நீங்கள் சரியாக செய்தாலும் புள்ளி வழங்கப்பட மாட்டாது. ஆகவே 3600 மொத்த வங்கி வைப்புகள் 3200. அப்போ கையில் இருக்க காசு எவ்வளவாக இருக்க போது 400ஆக இருக்க போகின்றது. இது மிக முக்கியமான விடயம். காசு ஒதுக்கு வீதம் 10 வீதம். காசு ஒதுக்கு கையில் வச்சிருக்கிறதுக்கா இல்லாட்டி வைப்பில் வச்சிருக்கிறதுக்கா? வைப்பில் இருக்கிறது தானே. சரி, வைப்பில் எவ்வளவு இருக்கு? 3200. அவை 10 வீதம் காசு ஒதுக்கு வீதம். மாணவர்களே, இங்கு கேட்கப்பட்ட கேள்வியை கவனியுங்கள். பணப்பெருக்கி வைப்பாக்க பெருக்கியல பணப்பெருக்கி. அவை பணப்பெருக்கி கண்டாங்களுக்கு தெரியும் பண நிரம்பலை நாணயத்தளத்தால் பிரிக்க வருவது. இப்போ பண நிரம்பல் எங்களுக்கு தெரியும் 3600. நாணயத்தளம் எவ்வளவுன்னு பார்க்க போகிறோம். கவனியுங்கோ, பொதுமக்கள் எவ்வளவு கையில் காசை வச்சிருக்கிறேன்? 400. அதாவது வைப்பில் இடாத காசு 400. பண நிரம்பலில் இருக்குது, ஆனால் இந்த வைப்பில் வராத காசு 400. இந்த வைப்பு செய்யப்பட்ட 3200க்கு 10 வீதம் எவ்வளவு? 320.
அவை ரெண்டையும் சேர்க்கின்ற பொழுது உங்களுக்கு எவ்வளவு வரும்? 720. இதுதான் எச்சாக இருக்கும் நாணய தளம். அவை பண நிரம்பல் 3600, நாணயத்தளம் 720, பணப்பெருக்கி 5. எம் சமன் 5. பணப்பெருக்கிக்கான எம் என்ன எழுத்தில் எழுதுறன்றதை கவனிச்சு கொள்ளுங்கோ, மிக முக்கியம். மாணவர்களை மிக இலகுவாக மீண்டும் ஒரு மீட்டல் செய்து விடுகிறேன். 3600, அங்கே வைப்பு செய்யப்பட்டது 3200, அவை 400 வைப்பு செய்யப்படாத காசு. 3200ல் 10%, அவை 320, அவை 720 வருகிறது. உயர் வலுப்பணமாக நாணயத்தளமாக அடிப்படை பணமாக வருகின்றது. அதை பணரம்பரால் பிரிப்பீர்களாக இருந்தால் 3600ஆல் 720 பிரிப்பீங்கனால் பெருக்கி பணப்பெருக்கி கிடைக்கும். பணப்பெருக்கி சிமோலியமாக இருக்க வேண்டும். இப்பொருளாதாரத்தின் பண நிரம்பலை ரூபா 100 மில்லியனால் குறைக்க வேண்டுமாக இருந்தால் மத்திய வங்கி என்ன செய்ய வேண்டும்? அப்போ அதிலே தந்த அமௌண்ட்டே நீங்கள் மில்லியன், இதெல்லாம் மில்லியன் வச்சுக்கொள்ளுங்கோ. அப்போ உங்களுக்கு இலகுவாக கண்டுபிடிக்கலாம். பெருக்கி எவ்வளவுண்டு தெரியும்? 5 என்று தெரியும். பெருக்கி 5 என்று தெரியும். அப்போ நாணய தளத்தில் இருந்து எவ்வளவு எடுத்தால், உயர்வல பணத்திலேருந்து எவ்வளவு எடுத்தால் உங்களுக்கு பண நிரம்பல் 100ஆல் குறை. நீங்கள் எவ்வளவு எடுக்கணும்? 20 எடுங்கோ. 20 எடுத்தீங்கன்னா என்ன நடக்கும்? பண நிரம்பல் 100ஆல் குறைவடையும். என்ன 20 தர 5 100 ஆகவே குறைவடையும். இதை பல்வேறு முறைகளில் காணலாம். நீங்கள் சமன்பாடுகளை போட்டிங்கன்னா இலகுவாக செய்யக்கூடியதாக இருக்கும். சிறு முயற்சி செய்யுங்கள், ஒரு கஷ்டமும் இல்லை இதில். ஆக பண நிரம்பல் தெரியும். உயர்வலு பணத்தை நாங்கள் 20ஆல் குறைக்கணும். அப்படி குறைச்சி போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்கும்? மொத்த பண நிரம்பல் 100ஆல் குறைகிறதாக காணப்படும். ஆகவே இப்போ இதே மாதிரி இன்னொரு மாதிரியும் கேட்கலாம். இந்த கேள்வியை மாற்றி நான் போடுறேன். உயர்வலு பணம் 50ஆல் அதிகரிக்கிறது, பெருக்கி 5ஆக இருக்கிறது. மொத்த பண நிரம்பல் எவ்வளவால் அதிகரிக்கும்? 50ஆலே அதிகரிக்கும். இல்லை, பெருக்கியால் நீங்கள் என்ன செய்யணும்? பெருக்கி பார்க்கணும். 250ஆல் அதிகரிக்கும். விளங்குறதா? அடுத்த விடயம், நாணய கணிய கோட்பாட்டுக்கும் பரிமாற்று சமன்பாட்டுக்கும் இடையிலான வேறுபாடு. மாணவர்களே, கடந்த அமர்வில் இதை பற்றி மிக விரிவாக பார்த்தோம். ஆகவே இவற்றை பற்றி சிறு விஷயத்தை மட்டும் தொட்டு செல்கிறேன். பரிமாற்ற சமன்பாடு பயன்படுத்தப்படுகிறது. எதை? நாணய கணிய கோட்பாடு பண நிரம்பல் ஏற்படும் மாற்றங்களை, விலைமட்ட மாற்றங்களை காட்டுவதற்கு தொடர்புபடுத்த பரிமாற்ற சமன்பாடு பயன்படுத்தப்படுகின்றது. ஆகவே நாணய கணிய கோட்பாடு வேற, அதை விளக்க பயன்படுத்தப்பட்ட இந்த முறை வேற. இது மிக முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. அது தொடர்பான விளக்கங்கள், முழுமையான விடை உங்களுக்கு காட்சிப்படுத்தப்படுகிறது. மாணவர்களை கவனித்துக்கொள்ளும், முழுமையான விடை உங்களுக்கு காட்சிப்படுத்தப்படுகிறது. எல்லாவற்றையும் சொல்வதற்கு நேரம் போதாமல் இருக்கு. இந்த சைதான் ஃபிஷர் பணத்தின் சுழற்சி வேகம் இங்கே மாறையில் என்று வச்சுக்கொள்ளுங்கோ. அவை பணத்தின் சுழற்சி வேகம் மாறையில், இங்கே டி மாறையில் நிறை தொழில் மட்டம். அவை அந்த அடிப்படையில் பார்த்தா இவற்றுக்கிடையே என்ன காணப்படும்? நேர்கணிய தொடர்பு காணப்படும். சமன்பாட்டின் அடிப்படையில் அவர் இதை சொல்ல வருகின்ற பொழுது அது நேர்கணிய தொடர்பு மட்டுமன்றி அங்கு மேலதிக நேர்விகித தொடர்பும் வந்துவிடுகிறது. இந்த சிம்பாவே காசை நான் இதில் போட்டிருக்கேன். அதுக்கு போட்டதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. சிம்பாவேயில் பண நிரம்பல் அதிகரித்ததனால தான் பணவீக்கம் ஏற்பட்டது. இதுக்கு இன்னொரு காரணம் சொல்கிறாரு. அரசாங்கம் அதிக அளவு காசுகளை அச்சடித்தது தான் காரணம் என்று சொல்லப்படுறார். அந்த நாட்டு நாணயத்தில் பாருங்கள் எத்தனை சைவர் இருக்கு. 1 2 3 4 5 6 7. இந்த பெருமானத்தை சொல்லியே கஷ்டமாக இருக்கிறவன். அடுத்த விடயத்துக்கு போவோம். பணத்துக்கான கேள்வியின் அடிப்படை காரணிகள் பாருங்கள். உங்களுக்கு அந்த 3 விடயங்கள் உங்களுக்கு அழகாக தெரியும். பணக்கேள்வியின் வகைகள் கேட்டால் அதே காரணத்தை அப்படியே எழுதுவதல்ல. பணக்கேள்வியை கொடுக்கல் வாங்கல் நோக்க பணக்கேள்வி, அதான் நான் புள்ளி 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 இட்டு காட்டியிருக்கின்றேன். நீ இந்த சொல்லை இதில் எழுதாமல் விட்டால் உங்களுக்கு புள்ளி கிடைக்காது. மாணவர்களே, சின்ன சின்ன விஷயங்களை கவனித்தாலே ஒரு 6-7 புள்ளியை இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இவையெல்லாம் நிச்சயமாக உங்களுக்கு விளங்கி இருக்கும். உங்களுக்கு தெரிந்த விடயங்கள்.
அடுத்த விடயத்துக்கு போகின்றேன். நிகழ்கால வட்டி வீதத்துடன் தொடர்படுத்தி வரையப்படும் பணத்திற்கான கேள்வி வலையே. நாங்கள் நிகழ்கால வட்டி வீதத்தையும் ஊகநோக்க கேள்வியையும் தொடர்படுத்தி நாங்கள் செவ்வக அதிபர வலையை வரைஞ்சினாங்கள். ஆனால் இது கேட்கப்பட்டிருக்கிறது நிகழ்கால வட்டி வீதத்திற்கும் பணக்கேள்விக்கும். இதற்கான வலையை அவ்வாறு வளைய மாட்டாது. பாருங்க, நான் அதைத்தான் இதில் காட்டுறேன். உங்களுக்கு அந்த விஷயம் விளங்கு மட்டும் நான் நிற்கிறேன். மிக முக்கியமாக டிடி என்று போட்டு காட்டியிருக்கேன் பாருங்க. இங்கே நிகழ்கால வட்டி வீதம் பணக்கேள்வி. நிகழ்கால வட்டி வீதத்திற்கும் மொத்த பணக்கேள்விக்கும் இடையிலான தொடர்பினை வரைபட ரீதியாக காட்டுவதை நாங்கள் நோக்கினோம். அடுத்த விடயத்துக்கு நாங்கள் போகிறோம். பணத்துக்கான கேள்வியை வரைவிலக்கணப்படுத்தி திரவ பொறி நிலை என்ற எண்ணக்கருவை விளக்குக. இதை விளக்குகின்ற பொழுது நிகழ்கால வட்டி வீதத்தையும் ஊகநோக்க பணக்கேள்வியையும் தொடர்படுத்தி வரைவு வரைந்து அதனூடாக இதை விளக்குவது உங்களுக்கு சிறப்பானதாக காணப்படும். எங்களுக்கு அதை நான் இதில் அதுக்கான விடையை நான் இதில் காட்டி செல்றேன், கவனித்து கொள்ளுங்கோ. அடுத்த விடைகளும் உங்களுக்கு போவதாக இருக்கும். அடுத்தது பண பதிலீடு. பணப்பதிலீடை பயன்படுத்தால் கிடைக்கும் நன்மைகள், பிரதிகூலங்கள் இவை கேட்கப்படுகிறது. மாணவர்களே, இப்பொழுது இந்த பணப்பதிலீடுகளை பற்றி அதிகமாக பேசப்படுகிறது. கொரோனா எங்களை பேச வைத்து விட்டது. அது தொடர்பான கிடைக்கின்ற நன்மைகள், பணப்பதிலீடுகள் என்றால் என்ன, இதனை நாங்கள் பணமாக கருத முடியாது, இது பணத்தின் தொழிற்பாட்டை புரிவதில்லை, பணத்தின் பண்புகளை கொண்டிருப்பதில்லை என்ற விடயங்களை எல்லாம் பார்த்து விட்டோம். இங்கு கேட்கப்பட்ட கேள்வி பணப்பதிலீடு என்றால் என்ன, பணப்பதிலீடால் பயன்படுத்தால் கிடைக்கிற நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன, அவ்வளவுதான். அடுத்த விடயத்தை நாங்கள் நோக்குவோம். அனுகூலமான விஷயங்கள் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக பிரதிகூலமான விடயங்கள் உங்களுக்கு சொல்லப்படுகின்றது. என்னென்ன பிரதிகூலங்கள் காணப்படுகின்றது என்று அடுத்த விடயத்தை நாங்கள் நோக்குகின்ற பொழுது விலைகள் பற்றி பார்க்க போகின்றோம். மாணவர்களை, தனி விலை, சார்பு விலை, பொது விலை பொதுவாக ஞாபகத்தில் வைத்திருப்பதற்கு அந்த பணத்தின் பெருமான அளவுகோல் தொழிற்பாட்டின் முக்கியத்துவம் சொல்லிங்களா, அங்கே அந்த தனி விலை முக்கியத்துவம் பெறுகின்றது. அந்த தனி விலையை காரணமாகத்தான் கணக்கு வைத்திருப்பது இலகுவாக இருக்கின்றது, ஞாபகத்தில் வைத்திருப்பது இலகுவாக இருக்கின்றது, பரிமாற்றங்கள் இலகுவாக காணப்படுகின்றன. சார்பு விலை ஒரு பொருளின் பெறுமதியை இன்னொரு பொருளின் பெறுமதியாக சொல்வது. ஒரு முட்டை 5 ரூபாய், ஒரு கொப்பி 10 ரூபாய். இப்பொழுது ஒரு கொப்பி சமன் 2 முட்டை என்று சொன்னால் அது சார்பு விலை. வள ஒதுக்கீட்டு தீர்மானங்கள் எடுக்கின்ற பொழுது சார்பு விலை முக்கியத்துவம் பெறுகின்றது. பொது விலை மட்டம் உங்களுக்கு தெரியும், பொது விலை மட்டத்தை தாராளமாக பார்த்திருக்கின்றோம். இந்த பொது விலை மட்டத்தினூடாகத்தான் பணவீக்கத்தை அளக்கலாம். இல்லை, இன்னொரு விஷயத்தை கவனித்து கொள்ளுங்க. பொது விலை மட்டம் தொடர்ச்சியாக அதிகரித்து சென்றால் பணவீக்கம் என்று சொல்லப்படுகின்றது. சில வேளைகளில் பொது விலை மட்ட அதிகரிப்பு 3% குறைவாக இருந்தால் அது பணவீக்கம் என்று சொல்கிறது இல்லை, அதை சொல்கிறது ஆண்டு சராசரி வளர்ச்சி வீதம். மாணவர்கள், ஒரு துணுக்காக ஒன்று சொல்லுகிறேன். பணவீக்க வரி என்று ஒன்று சொல்வார்கள். அதாவது அரசாங்கங்கள் பண நிரம்பலை அதிகரித்து தங்களது தேவைகளை செய்கின்ற பொழுது பணவீக்கம் ஏற்படும். அந்த பணவீக்கமானது மக்களுக்கு சுமையாக காணப்படும். இதை பணவீக்க வரி என்று சொல்வார்கள். மாணவர்களை தொடர்பான விளக்கத்தை இங்கு சொல்கின்றேன். பொதுவிலை மட்டத்தை பற்றி உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. இலங்கையில் பொதுவிலை மட்டத்தை அளக்க பயன்படுற சுட்டெண்களவை என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அடுத்தது பணவீக்கம் என்றால் என்ன, மைய பணவீக்கம் என்றால் என்ன. இந்த மைய பணவீக்கத்தை உங்களுக்கு தெரிய வேண்டுமாக இருந்தால் உங்களுக்கு முதன்மை பணவீக்கம் தெரிந்திருக்க வேண்டும். இவை பற்றி போன அமர்வில் நாங்கள் நாங்கள் இவை பற்றி விளக்கத்தை விரிவாக அந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்துக்கொள்வதன் மூலம் அல்லது அது தொடர்பாக கற்றுக்கொள்ளுங்கள். மைய பணவீக்கம் என்றால் என்ன என்று சொல்லப்படுகிறது. முதன்மை பணவீக்கத்திலிருந்து அதிகளவு தளம்பலை கொண்ட பொருட்களின் நிர்வகிக்கப்பட்ட விலைகளை விலக்குவதன் மூலம் பொதுவாக இது கணிக்கப்படுகிறது. என்னத்தை விலக்கிறது, என்ன பொருளை விலக்கிறது என்று நாட்டுக்கு நாடு வேறுபடுவதாக காணப்படும். இலங்கையில் மைய பணவீக்கம் எவ்வாறு அளக்கப்படுகிறது, மைய பணவீக்கத்துக்கு பயன்படுற சுட்டன்கள் பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது. பணத்தின் உள்ளக பெறுமதிக்கும் வெளியக பெறுமதிக்கும் என தொடர்பு. இது
மிக விரிவாக நாங்கள் ஏற்கனவே பார்த்துக்கிறோம். கடந்த அமர்வில் பணவீக்கம் ஏற்படும் என்றால் பணத்தின் உள்ளக பெறுமதியும் வீழ்ச்சி அடையும், பணத்தின் வெளியக பெறுமதியும் வீழ்ச்சி அடையும். அது எப்படி ஏற்றுமதி, இறக்குமதி, சென்மை இவை பற்றிய விளக்கங்களை பார்த்து விட்டோம். அவற்றுக்கான பாடக்குறிப்புகளை இன்று காட்டுகின்றேன். திரையை கவனியுங்கள். இவ்வாறான விடயங்களே நீங்கள் கவனித்து உங்களை பரீட்சைக்கு தயார்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்த விடயமாக பொதுவிலை மட்டத்தின் அதிகரிப்பு பணத்தின் அகப்பெறுமதி புறப்பெறுமதி தாக்கத்தை சொல்கின்ற பொழுது மாணவர்களை மிக முக்கியமான கவனிக்க வேண்டிய ஒரு விடயம், உள்நாட்டு பணவீக்கம் உயர்வாக இருக்கின்றது என்ற அடிப்படையில் தான் உள்நாட்டு பணவீக்கம் வர்த்தக பங்காளி ஏனைய நாடுகளோடு உயர்வாக இருக்கின்றது என்ற அடிப்படையில் தான் இந்த விளக்கம் சொல்லப்படுகின்றது. பணவீக்கத்திற்கான பொருளியல் செலவுகள் எவை என்று கேட்கலாம். ஆகவே இந்த பணவீக்கத்துக்கான பொருளியல் செலவுகள் உங்களுக்கு இலகுவாக ஏற்கனவே நாங்கள் கற்ற விடயங்கள். ஒன்று பேரின பொருளாதார மாறிகளை அடிப்படையாக வைத்து சொல்ல வேண்டும், சாதாரணமான விடயங்களை சொல்ல வேண்டும், சாதாரண வருமானம் குறையும், மெய் வருமானம் குறையும், வாழ்க்கை செலவு குறையும், முதலீட்டு மட்டம், இந்த அடிப்படையில் நாங்கள் ஏற்கனவே கற்ற விடயங்களாகத்தான் இவை இருக்கின்றன. கடன் கொடுத்தோன் பாதிப்படைவான், செலவு தானே, ஆனால் கடன் பட்டோன் நன்மை அடைவான். நீங்கள் செலவு கட்டபடியே அதை பற்றி சொல்ல தேவையில்லை, ஆனால் முடிந்தால் அதை பற்றி சொல்லிவிடுறதும் ஒரு பெரிய ஒரு பிழை இல்லை. நிதிச்சந்தை காணப்படுகிறது. எங்களுக்கு தெரியும், நிதிச்சந்தையில் நிதி சொத்துக்களின் பரிமாற்றத்துக்கு அவசியமான வசதிகளை வழங்கும் நிறுவனங்கள் அல்லது செயலொழுங்கள் நிதிச்சந்தை என்று அழைக்கப்படும். இந்த நிதிச்சந்தையில் மிக முக்கியமானது பணச்சந்தை, மூலதனச்சந்தை. பணச்சந்தை என்றால் குறுங்காலம், மூலதனச்சந்தை என்றால் நீண்ட காலம். இங்கு பயன்படுத்தப்படுகின்ற ஆவணங்கள் என்ன, இங்கே பயன்படுத்தப்படுகின்ற ஆவணங்கள் என்ன, இவை பற்றிய அறிவு உங்களுக்கு இருக்க வேண்டும். பணச்சந்தை மூலதனச்சந்தையை வேறுபடுத்தக்கான வரவிலக்கணம் இங்கே காட்டப்பட்டிருக்கின்றது. பணச்சந்தை என்பது பணம் மற்றும் குறுங்கால நிதிக்கருவிகள் என்பவற்றை கொடுக்கல் வாங்கல் செய்வோரை உள்ளடக்கிய சந்தை பணச்சந்தையாகும். குறுங்கால கடனுக்கு கேள்வியை ஏற்படுத்துவோரும் அதற்கான நிரம்பலை தொடர்புபடுத்துபவர்கள் வழங்குவோரையும் தொடர்புபடுத்துகின்ற மிக பிரதான தொழிற்பாட்டை இந்த சந்தை செய்வதாக காணப்படுகின்றது. குறுங்கால பணக்கருவிகளாக திரைசேரி ஊண்டியல்கள், அழைப்பு கடன், உள்நாட்டு வெளிநாட்டு ஊண்டியல்கள் என்பன காணப்படுகின்றன. அவை இந்த அடிப்படையில் இவை பற்றி நாங்கள் பார்த்தோம். ஆகவே எங்களுக்கு பணச்சந்தை என்றால் என்னென்று தெரியும், மூலதனச்சந்தை என்றால் என்னென்று தெரியும், பணச்சந்தை மூலதனச்சந்தை என்பவற்றுக்கு இடையிலுள்ள வேறுபாடுகள் தெரியும், அங்கு பயன்படுத்தப்படுகின்ற கருவிகள் தெரியும், பணச்சந்தையின் உப பிரிவுகளவை, மூலதனச்சந்தையின் உப சந்தைகளவை என்றது தெரியும். மூலதனச்சந்தை உப சந்தைகள் இங்கு காட்சிப்படுத்தப்படுகிறது. பங்குச்சந்தை, பிணையச்சந்தைகள், வணிக வங்கிகளின் நீண்டகால கடன் சந்தை, வங்கியில்லா நிதி, இவை போன்றன மூலதனச்சந்தையில் காணப்படுகின்ற உப சந்தைகளாக காணப்படும். பணத்துக்கான கேள்வியுடன் தொடர்புபட்ட வகையில் பின்வரும் கூற்றுக்கள் சரியானது. ஒரு பண கேள்வியுடன் தொடர்பான கூற்றுக்கள் உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது. இதில் இது சரியானது. பல்வேறு வினாக்களில் ஒன்றை செய்ய போகின்றோம். எதிர்பார்க்கப்படும் வட்டி வீதத்திற்கும் ஊகநோக்க பணக்கேள்விக்கும் இடையே எதிர்கணிய தொடர்பு காணப்படும். கவனித்துக் கொள்ளுங்கள். எதிர்பார்க்கப்படும் வட்டி வீதத்திற்கும் ஊகநோக்க பணக்கேள்விக்கும் இடையே எதிர்கணிய தொடர்பு காணப்படும். நாங்கள் என்னென்று படித்து நாங்கள் நிகழ்கால வட்டி வீதத்திற்கும் ஊகநோக்க பணக்கேள்விக்கும் இடையில் எதிர்கணிய தொடர்பு காணப்படும். நிகழ்கால வட்டி வீதம் ஊகநோக்கம் ஊகிக்கின்ற உத்தேசிக்கின்ற வட்டி வீதம் அல்ல, எதிர்பார்க்கப்படும் வட்டி வீதம் அல்ல. அவை அந்த அடிப்படையில் பார்த்தீங்கள் என்றால் வரும். ரெண்டாவது புழக்க நோக்க பணக்கேள்வி, பாதுகாப்பு நோக்க பணக்கேள்வி என்பவற்றில் பணத்தின் பெருமான திரட்டு தொழிற்பாடு முக்கியத்துவம் பெறுகின்றது. சரியானதான கேட்டது. அப்போ இதுக்கும் பிழை. ஏனென்றால் புழக்க நோக்க பணக்கேள்வி, பாதுகாப்பு நோக்க பணக்கேள்வி என்பவற்றில் பணத்தின் பெருமான திரட்டு பெறாதேன, அது தவறு. இது ஒரு வருமானத்தின் சார்பு தொழிற்பாடாகும். வச்சுக்கொள்வோம், அந்த விட வரும் என்றால் நாங்கள் வச்சுக்கொள்வோம். அடுத்த விடையில் ஏன் பிழை என்று பார்ப்போம். மக்கள் பல்வேறு நோக்கங்கருதி அவர்கள் வைத்திருக்க விரும்புகின்ற குறுகிய பணத்தின் அளவாகும். எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய எதிர்பாராத நட்டங்களை ஈடு செய்வதற்காக மக்கள் பணத்தை பணமாக வைத்திருத்து கொள்ளும் ஆர்வத்தினை இது குறிக்கும். ஆகவே இந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கள் என்றால் பணக்கேள்வியின் தொடர்பான கூற்றுக்களில் சரியானது முதலாவது வராது என்றால் ரெண்டாவதும் பிழை. இது ஒரு வருமானத்தின் சார்பு தொழிற்பாடாகும், அது சரி.
மக்கள் பல்வேறு நோக்கம் கருதி அவர்கள் வைத்திருக்க விரும்புகிற குறுகிய பணம் அல்ல, சட்டமுறை பணமாக இருக்க வேண்டும். எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய எதிர்பாராத நட்டங்களை ஈடு செய்வதற்காக மக்கள் பணத்தை பணமாக வைத்திருக்க ஆற்றலாக இது காணப்படும். அவை இந்த அடிப்படையில் பல்வேறு வினாக்களை பற்றி செய்யக்கூடிய ஆற்றல் இருக்க வேண்டும். ஃபிஷரின் பணக்கணிய கோட்பாடு. இந்த ஃபிஷரின் பணக்கணிய கோட்பாடு என்றால் என்ன? பரிமாற்று சமன்பாடு என்ன? பணத்தின் சுழற்சி வேகம். பணத்தின் சுழற்சி வேகத்தை கணிப்பதற்கான சூத்திரம் என்ன? அந்த எழுபா மாற்றம் செய்து உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரிய வேண்டும். இந்த பணத்தின் சுழற்சி வேகத்துக்கும் பணரபலுக்கும் என்ன தொடர்பு காணப்படுகின்றது? அடுத்ததாக பணவீக்கம் சம்பந்தமான சில விஷயங்கள் சொல்லப்படுகிறது. அவை கூடையில் பணம் கொண்டு போய் சட்டப்பையில் பொருளை வாங்கி கொண்டு வருவது பணவீக்கம். அந்த ஃபிஷர் பணவீக்கத்தை அழகாக வர்ணிப்பார். எவ்வாறு வர்ணிப்பார் என்றால், ஒரு சித்திரத்தை கொண்டு வரைஞ்சிருப்பார். இப்படி கொஞ்சம் காசுக்கு நிறைய பொருள் எல்லாம் சந்தோஷமாக வந்து கூடையில் குந்தி கொள்வது போல். ஆனால் பணவீக்கம் ஏற்பட்டோன்னா இவற்றை நிறைய காசு இருக்கும், ஆனால் பொருட்கள் எல்லாம் ஓடுவது போல் காணப்படும். மாணவர்களே, ஒரு குறுகிய கால நேரத்தில் மிகவும் துரிதமான ஒரு மீட்டலை நான் செய்திருக்கின்றேன். இவற்றை மீண்டும் மீண்டும் கேட்பதனூடாக, குறிப்புகளை எடுத்து உங்களை தயார்படுத்திக் கொள்வதனூடாகவும், கடந்த கால வினாப்பத்திரங்கள், உங்களுக்கு கிடைக்கின்ற ஏனைய வளங்கள் என்பவற்றை பயன்படுத்தி கொண்டு உங்களை பரீட்சைக்கு தயாராகுங்கள். பரீட்சை காலம் மிக நெருங்கிவிட்டது. ஆகவே மாணவர்களை மிகவும் முயற்சியுடன், எந்த ஒரு அசாதாரண சூழ்நிலையாலும் வீழ்த்திவிட முடியாது. சொல்வார்கள், ஒரு பொருள் 2 தடவை படைக்கப்படுவதாக. ஒன்று அவன் மனதில், இரண்டாவது ஏனையவர்களுக்கு காட்சிப்படுத்தக்கூடிய வகையில் படைக்கப்படுகின்றது. ஆகவே உங்களோட மனதில் உங்களுடைய எதிர்காலம் தொடர்பாக, இந்த பரீட்சையின் பெறுபேறு தொடர்பாக நல்ல ஒரு மனநிலையை உருவாக்கி கொள்ளுங்கள். சிறந்த பெறுபேறுகளை நீங்கள் பெறுவீர்கள். மீண்டும் ஒரு அமர்வில் சந்திப்போம்.